ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவங்கம் இது நம்ம சிக்கன் மட்டன்ல சேர்க்கும் போது அதோட சுவையே பிரத்யேகமானது இல்லையா? இத சமையல்ல மட்டும் அல்லாம காஸ்மெட்டிக்ஸ்ல, ஃபார்மால, அதோட விவசாய உற்பத்திக்கும் இத பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாய் துர்வாசனையை போக்குறதுக்கும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் குணப்படுத்தாத நோயை குணப்படுத்துறதுக்கும் இந்த கிராம்பை பயன்படுத்துறாங்கிற விஷயம் டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் குணங்களும் இருக்குது. முக்கியமா இதுல கார்போஹைட்ரேட், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சோடியம், விட்டமின் ஏ, விட்டமின் சியோட அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமாவோ இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ 2 லவங்கம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் சூடான தண்ணியை குடிக்கிறதால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு தூரமா டிராவல் பண்றது ஒத்துக்காது இல்லையா? டிராவல் போறப்பவே இடையிடையே வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையையும் இந்த லவங்கத்தை வச்சு செக் வைக்கலாம். அதாவது நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி 2 லவங்கத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணமாகிறதோட விகாரமும் இருக்காது. அதனால டிராவல் பண்றப்போ எந்தவித கஷ்டமுமே இருக்காது. கொஞ்சம் பேருக்கு குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சளி, இருமல் வரும் இல்லையா? அந்த நேரங்கள்ல ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 லவங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்குது. ரெகுலரா கிராம்பை எடுத்துக்கிறவங்க தலைவலி பிரச்சனையில இருந்து உடனே வெளியில வந்துடலாம். அது மட்டும் கிடையாது, இது பிபி, சுகரை கூட கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. கிராம்பை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதால இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம லிவரை சுத்தப்படுத்துது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது, மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி கொழுப்பை குறைக்குது, நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. அதனால இதய சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. இதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, ஆர்த்தட்டிக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். முக்கியமா நம்ம உடல்ல இருக்கிற எலும்புகள் பலமா இருக்கணும்னா லவங்கத்தை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. முக்கியமா லவங்கத்தை உங்க டயட்ல ரெகுலரா எடுத்துக்கிறதால கேஸ், அசிடிட்டி, அஜீரணம் பிரச்சனையே வராது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா லவங்கத்துல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. அதனால இது வலியையும் வீக்கத்தையும் குறைக்குது. அதனால நம்ம உடல்ல கெட்ட நீர் சேராம பாதுகாக்குது. குறிப்பா நிறைய ரகமான டூத் பேஸ்ட்ல இந்த லவங்கத்தை பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம பற்களுக்கு பலமும் கிடைக்குது. முக்கியமா வாய் துர்வாசனையும் போகுது. தலைவலி இருக்கிறவங்க பால்ல சிட்டிகை லவங்க பொடியை கலந்து சாப்பிட்டீங்கன்னா நிமிஷத்துல மறைஞ்சு போகும். ஃப்ரெண்ட்ஸ், லவங்கத்துல இருக்கிற யூஜனால் அப்படிங்கிற ஆயில் கபத்துக்கு நல்ல தீர்வை கொடுக்குது. முக்கியமா இந்த லவங்கத்தை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வெதுவெதுப்பா இருக்கிறப்போ கொப்பளிச்சீங்கன்னா தொண்டை வலிக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இத ரெகுலர் டயட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்கும். குறிப்பா மூட்டு வலி, முழங்கால் வலியால கஷ்டப்படுறவங்க இந்த லவங்கத்தை கஷாயமா பண்ணி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம லிவரை டிடாக்சிஃபை பண்றதுக்கு இந்த லவங்கத்துல இருக்கிற சத்துக்கள் பயன்படுது. முகத்துல பரு, கணுப்புள்ளிகள், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த லவங்கத்தை சந்தனத்தோட அரைச்சு பேஸ்டா பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா தவறாம நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அனிமியா, ரத்த பலகீனம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த லவங்கத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, தாம்பத்தியம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் லவங்கத்தை வச்சு செக் வைக்க முடியும். உங்க தாம்பத்திய நேரத்துல 2 லவங்கத்தை நல்லா மென்ன சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல சூட்டை அதிகப்படுத்தி தாம்பத்திய உறவை அதிகப்படுத்துது. ஃப்ரெண்ட்ஸ், லவங்கத்தால இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்குன்னா லவங்கம் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதானே அப்படின்னு அதிகமா எடுத்துக்க கூடாது. எந்த அளவுக்கு நன்மைகள் பண்ணுதோ அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்துது. அதனால இத கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மருந்தா பயன்படுத்துறது தான் நல்லது. ஒரு நாளைக்கு 4 இல்லாட்டி 5 லவங்கத்துக்கு மேல எடுத்துக்காத மாதிரி பாத்துக்கோங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற லவங்கத்தை உங்க டயட்லயும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye friends.